ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு தரமான விஷயம் வந்து லைவில் போச்சு. என்னென்னா, விஷ்ணுவோட தங்கச்சியும் அக்காவும் பயங்கர மாதம் வந்துட்டு பூர்ணிமாவை வச்சு செஞ்சு கழுவி ஊற்றிட்டாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. இந்த பூர்ணிமா பயங்கர அவமானத்தை சந்திக்க நேர்ந்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி வந்தவங்களாம் வச்சு செஞ்சுருக்கணும். நான் அப்படி தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், மாயாவையும் பூர்ணிமாவும் வச்சு செய்வாங்கன்னு. ஆனால் மாயா கொஞ்சம் உஷாராகி அவங்கள திரும்ப வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுனால அவங்கள விட்டுட்டாங்க. பட் இவங்கள வந்துட்டு விஷ்ணுவங்க சிஸ்டர்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. சமமாசம் இருந்துச்சு. என்னென்னா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட்டு தனியாக பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணுவோட சிஸ்டர்ஸும். இந்த அம்மா அங்கேருந்து வந்தாங்க 2 பேர் சேர்ந்து. என்ன பேசுகிறாங்க ஓட்டு கேட்கலன்னு. அங்கே வந்து கம்முன்னு உட்காந்தவங்க கம்முன்னு இல்லாமல் விஷ்ணுவும் வந்துட்டு விஷ்ணுவோட தங்கச்சிக்கிட்டே சொன்னால் அவங்க விட்டுருவாங்களா? எந்த தங்கச்சி அண்ணனை விட்டு கொடுப்பாங்க? ஸோ இங்கே வந்து கேட்குறாங்க, என்னாச்சின்னு ரொம்ப அப்படியே கேட்டுகிட்டே ஒரு நச்சரிச்சிருப்பாரு அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு சிஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ரொம்ப அப்படியே கேமுன்னு பேசிட்டே இருந்திருப்பார் அப்படின்றாங்க. அப்போ அவங்க, இல்லை அவருக்கு இங்கே நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்குல்ல, அப்புறம் வேறு எதை பேசுவார், அதனால தான் அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாய்ச்சாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன நம்ம எது கேட்டாலும் கோல் போட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ மாயா வந்துட்டு நல்லா கவனிக்கல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நான் சொன்னேன் உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் கேமுன்னு பேசிட்டு இருக்காப்லையே, அதை கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே தான் நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்காருல்ல, அப்புறம் வேறு எதை பேசுவார் அப்படின்னு கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வந்து ஒரு கலாய்க்கிறதுக்கு, பூர்ணிமா உங்களுக்கே தெரியும், பூர்ணிமாவை யாரோ கலாய்ச்சிட்டாங்களா திரும்ப அவங்க கலாய்க்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா. உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது தங்கச்சிக்கிட்ட, சரி ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நேரம் கேமை பற்றி பேசிட்டு கொஞ்சம் நேரம் நார்மலாக பேசலாம்ல அப்படின்னா இவங்க அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை அதை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு சிரிப்பாக வருதுன்ற மாதிரி கலாச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் நடக்குதுங்க, இன்னும் இந்த மாதிரி போட்டு கொலக்காட்டு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் விஷ்ணு வந்து சும்மா ஃபண்ணுக்கு தான் சொல்கிறார், சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சப்பக்கட்டு காரணம் கொடுத்தாரு. பட் சரியான அடி அவங்களுக்கு. உடனே அவங்க அந்த, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டக்கூடாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை நம்ம ஜென்ரலாக பேசின விஷயங்கள்லாம் வெளியில் போல இருக்குது, அதனால தான் மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மாயா கிட்ட சொல்ல, மாயாவும் கழுவி ஊற்றிட்டாங்க. மேடம், அவங்க சொன்னது உங்களை, என்னையே நீங்கள் அதில் சேர்க்குறீங்க, உங்களை சொன்னாங்கன்னா நீங்கள் மட்டும் அங்கே ஃபேஸ் பண்ணுங்கள், என்னை இழுக்காதீங்கட்டாங்க. அங்கேயும் போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம மாதம் இருந்துச்சு. விஷ்ணுவோட சிஸ்டருக்கு நம்ம ஹெட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விஷயங்களை மற்ற எந்த ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸும் பண்ணவே இல்லை பெருசாக. ஆனால் விக்ரமோட அப்பா பண்ணார், சிரிச்சுக்கிட்டே பண்ணார். அதுவும் செம மாதம் இருந்துச்சு. மாயா வச்சு செஞ்சிருந்தாப்புல. நீங்கள் சுடுற வடையை கமல்ஹாசன் கிட்ட வேணால் வச்சுக்கோங்க, என்கிட்ட சுடாதீங்கம்மா, நான் 24/7 பார்க்குறேன் டாப்பில். சரியான அடி 2 பேருக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.